ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சுவையான வாழைக்காய் பொடி மாஸ் ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல அடுப்பை பற்ற வச்சு அதில் கடாய் வச்சு கடாய் காஞ்ச உடனே அதில் 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றணும். ஆயில் நல்லா காஞ்சி வந்தோடனே அதில் 1 டீஸ்பூன் கடுகு 1 டீஸ்பூன் கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது நல்லா கடுகு பொரிஞ்சு வரணும். அப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டு அதுவும் நல்லா பொரியணும் ஃப்ரெண்ட்ஸ். பொரியும் போது ஒரு 5-6 பல் பூண்டை எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறனாலும் கட் பண்ணி வச்சுக்கலாம், தட்டி போடணுனாலும் தட்டி போடலாம். ஏன்னா வாழைக்கால கேஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த கேஸை இது எடுத்துரும். இந்த பூண்டும் நம்ம காய பவுடரும் சேர்ப்போம், அது ரெண்டும் எடுத்துரும். அதுக்கப்புறம் பூண்டு தட்டி போடனாலும் தட்டி போடலாம், இல்லை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய பல்லாரியை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹைலையும் வைக்க வேண்டாம், சிம்லேயும் வைக்க வேண்டாம். மீடியம் ஹீட்டில் வச்சு கொஞ்சம் வெங்காயம் கோல்டன் ப்ரௌனில் வரும்போது அப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் காய பவுடர், இது 3ஐயும் ஒன்று போல் சேர்த்து அதில் வதக்கணும். காய பவுடர் இந்த வாழைக்காய் இந்த மாதிரி கேஸ் ஐட்டத்துக்கு சேர்க்கும்போது ரொம்ப உடம்புக்கு நல்லது, கேஸ் பிரச்சனையெல்லாம் இருக்காது. அதனால் நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறம் அதில் 2 காஞ்ச மிளகாயும் போட்டு அதோடு சேர்த்து வதக்கணும். காஞ்ச மிளகாய் போட்டு அதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நான் வேக வச்சு 10 நிமிஷம் வாழைக்காயை 2ஆக கட் பண்ணி 10 நிமிஷம் மஞ்சளும் உப்பும் போட்டு வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி வாழைக்காய் ஈஸியாக தோல் உரிக்கிறதுன்னு இந்த வீடியோ லாஸ்ட்டில் காமிக்கிறேன் பாருங்கள். வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காவை எடுத்து அதோடு போடணும். அதோடு போட்டு வாழைக்காய்க்கு தேவையான உப்பு, இந்த கூட்டுக்கு தேவையான உப்பு, பொரி மாசுக்கு தேவையான உப்பை போட்டு நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நேரம்லாம் வதக்க தேவையில்லை, ஏன்னா வாழைக்காய் ஏற்கனவே நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, வெங்காயமும் வதங்கிடுச்சு. அதனால ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டு அந்த மசாலாலாம் அதில் பிடிக்கிற மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. அதில் இந்த மசாலாலாம் அதில் நல்லா சேரணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஒரு 3 நிமிஷம் அடுப்பை நல்லா கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு நம்ம ஜீரகம் நம்ம முதல்ல வெங்காயம் தாளிக்கும் போது போடணுனாலும் போடலாம், இல்லைன்னா கடைசியில் போடணுனாலும் போடலாம். நம்ம ஜீரக பவுடரும் போட்டிருக்கோம், கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டால் டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். இல்லைன்னா சில பேர் தேங்காயோடு அரைச்சி போடுவாங்க, அப்படியும் போடலாம். நான் தேங்காய் பூ போடுறதுனால லாஸ்ட்டில் தனியாக கொஞ்சம் ஜீரக பவுடர் போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் இதை இது நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காய், நான் இது 1 கப்பு தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன், அதையும் இதோடு சேர்த்து லாஸ்ட்டில் போட்டுட்டு உடனே இதை தேங்காயை போட்டோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். தேங்காயை போட்டு மிக்ஸ் பண்ணும்போது, ஏன்னா தேங்காய் ரொம்ப நேரம் குக்கானால் நல்லா இருக்காது. இது அடுப்பில் தேங்காய் பூவை போட்டோன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அப்படி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பூவை போட்டு நல்லா வதக்கி விட்டுற வேண்டியதான். அவ்வளோதான், சுவையான வாழைக்காய் பொடி மாஸ் ஈஸியாக தயாராகிட்டு. நீங்களும் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்து சொல்லுங்கள். இது ரொம்ப நேரம்லாம் ஆகாது, வாழைக்காய் வேக வைக்கிறதுக்கு மட்டும்தான். அதுவும் வாழைக்காய் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சாலே போதும், ரொம்ப நேரம்லாம் வேக வைக்கக்கூடாது. இப்போ சுவையான வாழைக்காய் பொடி மாஸ் தயாராகிட்டு. நீங்களும் வீட்டில் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வாழைக்காய் எப்படி கட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஈஸியாக வேக வச்ச வாழைக்காவை இந்த நுனி பகுதி இப்படி கட் பண்ணிவிட்டு இப்படி கத்தியை வச்சு ஒரு இழுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அதை வேணால் கத்தியில் அந்த கோடு போட்டுட்டு இப்படி இழுத்து விட்டுடலாம். இப்படி எடுத்து விட்டுட்டேன்னா வாழைக்காய் ஈஸியாக கட்டாகி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் வாழைக்காய் வேக வச்ச வாழைக்காய் ஈஸியாக தொலி எடுக்கலாம். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.